வரலாறு நெடுகவும் சரி, இந்த காலத்திலயும் சரி, துரோகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதவங்க மூலமாவோ, ஆகாதவங்க மூலமாவோ, பகைவர்கள், எனிமீஸ் மூலமாவோ ஒருபோதும் வந்தது கிடையாது. இன்ஸ்டெட் துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான, நம்ம ரொம்ப யார நம்புறோமோ, அவங்க மூலமா நடக்கிறது தான் துரோகம். அப்படி வள்ளுவர் வந்து யார நம்பணும், யார பார்த்து பயப்படணும் அப்படின்றதுக்கு ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு. அந்த குறள வாசிக்கிறேன். "வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு." அதாவது வாளை போன்று வெளிப்பட்டு நிற்கிற அந்த பகைவர்களை பார்த்து நம்ம ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. இன்ஸ்டெட் யாரை பார்த்து பயப்படணும் அப்படின்னா, உறவினர்கள் போல, நண்பர்களை போல மறைந்து நிற்கிற பகைவர்களோட நட்பை பார்த்து தான் நம்ம பயப்படணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய சாஃப்ட் ஸ்பாட் எது, எது நமக்கு பயத்தை கொடுக்குற ஒன்று, நம்மளோட சீக்ரெட்ஸ் எது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சவங்க அவங்க தான். அவங்க தான் நமக்கு துரோகத்தையும் செய்வாங்க. அதனால தான் வள்ளுவர் சொல்லாமல் சொல்கிறாரு, சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லி.